போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்மை அகாடமி சார்பாக ஒரு சொற்பொருள் சிறப்பு தேர்வு நடக்க போது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ நீங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளோட சொற்பொருள் டெய்லி நம்ம ரிலீஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம 30 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கோம். சொற்பொருளும் கலைச்சொல்லும் நம்ம அப்பப்போ படித்தாலும் அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணலைன்னா அது மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லுக்கு ஒரு சிறப்பு தேர்வு நடத்திருந்தோம் ஏப்ரல் 1. ஸோ சேம் அதே போல் சொற்பொருளுக்கும் ஒரு சிறப்பு தேர்வு நடக்க போது ஏப்ரல் 20ஆம் தேதி. ஸோ நம்ம அதுக்கு என்னென்ன கண்டென்ட் படிக்கணும்னா நம்ம சேனல் சார்பில் இது வரைக்கும் நம்ம ரிலீஸ் பண்ண டே 1லேருந்து டே 30 வரைக்கும் சரியா இந்த 30 நாளுக்கான சொற்பொருளை நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ அதுலேருந்து ஒரு 50 வினாக்கள் உங்களுக்கு தேர்வு நடக்க போகுது. ஸோ தேர்வு எப்படி நடக்கும், ஸோ எதை படிக்கணும் இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இமேஜ் எல்லாருமே. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன் சரியா. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு சொற்பொருள் பிடிஎஃப்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு 30 நாளுக்கான மொத்த சொற்பொருளையும் நம்ம வந்து அங்கே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஸோ பார்த்துருப்பீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்கலான்னு எதிர்பார்க்கறதான் நாங்கள் வந்து தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இதை படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னைய பாடத்திட்டத்தில் சொற்பொருளும் கலைச்சலும் அவ்வளோ முக்கியம். ஏன்னா சொற்பொருள் ரிலேட்டடாகவே ஒரு 10 தலைப்பு இருக்குது நீங்கள் பாடத்திட்டத்தில். மயங்கொலிச்சொற்கள் கூட ஒரு சொற்பொருளாக எடுத்துக்கலாம்ல. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்குல்ல, பொருந்தாத சொல்லு கூட சொற்பொருள் முக்கியமானது தான். ஒரு சொல்லியிருக்கீங்கன்னா வேறு சொல்லும் அந்த சொற்பொருள் கான்செப்ட் தான். ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்பொருள் போல தான். அப்போ சொற்பொருள்ன்ற மாதிரி பல்வேறு தலைப்புகள் இந்த பாடத்திட்டத்தில் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சொற்பொருளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க. சில பேர் ரெகுலராக படிச்சுட்டு வருவீங்க. ஸோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ படிக்காதவங்க இருக்கிற டைம் யூஸ் பண்ணி இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி படிச்சிங்க. இது போல் 30 நாட்களுக்கும் இந்த பிடிஎஃப் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? சரி, ஓகே. டெஸ்ட் என்னைக்கு நடக்குன்னு நான் சொல்லிட்டேன். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 20. ஓகேவா? சரி, டெஸ்ட் எத்தனை மணிக்கு நடக்கும்னா காலையில் 10 மணிக்கு. டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னா நம்ம அப்ளிகேஷன் உயிர்மை டிஎன்பிசி தமிழ்ன்ற அப்ளிகேஷனில் நடக்கும். ஏன்னா அது உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ராப்பராக ஒரு டைமிங்குள்ளே ஒரு டெஸ்ட்டை ப்ராப்பராக நீங்கள் எழுதலாம்ல. ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் கிளியராக நான் அந்த வழிமுறையை சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட களம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ நம்ம தவம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ ஆல்ரெடி நம்ம ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ நம்மளோட களம் ஸ்டூடெண்ட்டும் இல்லை, நீங்கள் தவம் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த டெஸ்ட்டை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கான மெத்தடை மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், கவனிச்சுக்கிறீங்களா? இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ ஸ்டூடெண்ட்னு வச்சுங்களேன். நீங்கள் களம் பேட்சில் இருந்தால் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் தவம் பேட்சில் இருந்தால் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். இல்லை நான் எந்த பேட்ச்லையுமே இல்லை, நான் நியூ ஸ்டூடெண்ட்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோர் போகணும். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியா. நம்மளோட உயிர்மை டிஎன்பிசி தமிழ் அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். இல்லைனா கூட நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் உயிர்மை டிஎன்பிசி தமிழ் போட நம்ம ஆப் வரும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம லோகோ தான் ஐக்கானாக இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும் சரியா. நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணால் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு சில டீட்டெயில் கேட்கும். நீங்கள் என்ன யூசர் ஐடி வேணுமோ வச்சுக்கலாம், நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துங்க சரியா. கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தோடனே நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு மெயில் வரும் சரியா. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை திரும்ப ஆப் ஓப்பன் பண்ணி திரும்ப ஃப்ரண்ட் பேஜ் சேம் தான். இதே பண்ணலாம், இந்த பேஜ் சேம் தான். இப்போ நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ திரும்ப யூசர் நேமில் அந்த யூசர் ஐடி போட்டுங்க, பாஸ்வேர்டில் பாஸ்வேர்ட் போட்டுங்க, போட்டுட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகிடும் சரியா. ஆப் ஓப்பன் ஆகிடும். ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லேன்னு ஒரு இடம் வரும். அந்த லேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொற்பொருள் தேர்வு காட்டும். எத்தனை மணிக்கு? ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஆப்பில் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது. ஏன்னா நம்ம இன்றைக்கி எவ்வளோ விஷயத்த மொபைலில் ஹேண்டில் பண்ணுறோம்ல, ஜஸ்ட் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு களம் பேட்ச் அவைலபிளாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் லாகின்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னு எங்கள் லேன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இப்போ எனக்கு களம் பேட்ச் காட்டுது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் களம் பேட்சில் இருந்தீங்கன்னா களம் பேட்சோட சேர்த்து சொற்பொருள் காட்டும். சொற்பொருள் ஸ்பெஷல் டெஸ்ட்னு இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சரியா. நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, நம்ம எந்த பேட்ச்லையுமே இல்லைன்னா உங்களுக்கு சொற்பொருள் டெஸ்ட் மட்டும் தான் காட்டும். அதனால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ண ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் களம் டெஸ்ட் அட்டன் பண்ணி காட்டுறேன். இப்போ களம் டெஸ்ட்டில் 20 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு சரியா. இப்போ டெஸ்ட் நம்பர் 4ன்னு வச்சுங்களேன்.
அவ்வளோதான், நம்மளுக்கு டெஸ்ட் வந்துடும். ஸோ நார்மலாக நீங்கள் ரொம்ப பேசிக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ மேலே இங்கே வந்து டைம் அதிகமாக வச்சுருக்கோம். சொற்பொருள் டெஸ்ட்டில் நான் ப்ராப்பராக நடத்த போகிறேன். உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தான், சரியா? 30 நிமிடங்கள் தான் டைமு, மேலே டைம் ஓடும். ஒரு வாட்டி தான் அட்டன் பண்ண முடியும். இது உங்களுக்கு நல்லது தான். அப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் ப்ராப்பராக மொபைலை ஓப்பன் பண்ணி அரை மணி நேரம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒரே வாட்டி அட்டன் பண்ணிவிடுங்க. இது இப்போ நான் அட்டன் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டுனா, இப்போ நான் அட்டன் பண்ணாமல் போயிட்டுனா திரும்ப அட்டன் பண்ண முடியாது. இது நான் ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக தான் வைக்கிறேன். இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் உங்கள் மெயிலுக்கு வர மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம், சரியா? அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வந்துடும். நீங்கள் ஒரு வாட்டி ப்ராப்பராக அட்டன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்த உடனே நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அதனால் ஒரே ஒரு அட்டன் மட்டும் தான். அதனால் ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி எழுதுங்க. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் முக்கியம். எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் உழைப்பு போட்டிருக்காங்க, எத்தனை பேர் சரியான மதிப்பெண்ணு பார்த்துக்கலாம். அது போல தான் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது அதை மினிமைஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கட் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வருது? ஏன்னா சில பேர் மினிமைஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்கல்ல. எல்லாருமே தப்பு பண்ணுறதில்ல, சில பேர் சொல்கிறாங்க. அதனால் இந்த எக்ஸாம் கொஞ்சம் கடுமையாக நடத்திக்கலாம். அதனால் மினிமைஸ் பண்ணிட்டு வெளில வந்தால் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு கட் ஆகிடும். அடுத்து அரை மணி நேரம் தான் டெஸ்ட்டு. ஸோ ஒரு வாட்டி தான் நீங்கள் முயற்சி பண்ண முடியும். ஸோ இதை பயன்படுத்தி ப்ராப்பராக அந்த டெஸ்ட்டை எழுதிடுங்க. சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் வந்துடும். ஒரு 4 டேஸ் கழிச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துடலாம். ஏன்னா இப்படி ப்ராப்பராக நடத்தினா நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான மார்க் அங்கே ஸ்டோர் ஆகிடுமா? ஸோ இப்போ ஒரு 300 ஸ்டூடெண்ட் ஏறாங்கன்னா இப்போ 300 ஸ்டூடெண்ட் யார் ப்ராப்பராக எழுதிருக்கா, யார் டாப்பர், நம்மளுக்கு கரெக்டான ஒரு டேட்டா கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்லாம் நான் செட் பண்ணுறத வேறு எந்த ஒரு ரீசன் இல்லை. களம் டெஸ்ட்டுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் செட் பண்ணல. ஏன்னா அவங்க பல்வேறு தடவை எழுதிக்கிற மாதிரியும் வெளியிலாம் வந்தால் கட் ஆகாத மாதிரி தான் நம்ம களம் டெஸ்ட்டுக்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் ஓப்பன் டு ஆல் பல்வேறு மாணவர்கள் எழுதுனாலும் நம்ம அப்படி வச்சுருக்கோம். ஸோ டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஏப்ரல் 20, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து கலைச்சொல் டெஸ்ட்டும் வரும். ஸோ 30 நாளை கடந்து நம்ம அடுத்தது போயிட்டு இருக்கு. 31 to 60 அடுத்து கலைச்சொல் டெஸ்ட் நடக்கும். அதனால் அந்த கலைச்சொல் சொற்பொருள் தேர்வு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கடுமையாக படிங்க, டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.